இக்கிகாய். உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க? இப்படி ஜாலியா இருக்கிறன்னு யாராச்சும் சொன்னா நமக்கு ஏன் கோவம் வரணும்? ஏன்னா நம்ம உண்மையிலேயே ஜாலியா இல்ல. அப்ப ஜாலியா வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த 3 நிமிஷம் புக் சம்மரிய முழுசா கேளுங்க. உலக சுகாதார மையத்தோடைய ரெக்கார்ட் படி உலகத்துல 100 வயசுக்கு மேல ஆரோக்கியமாவும் அதே நேரத்துல ஜாலியாவும் வாழக்கூடிய மக்கள் ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒகினாவா தீவுல தான் இருக்காங்க. இந்த தீவுல இருக்க மக்களை ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட பேசி பழகி அவங்களோட சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஹெக்டர் கார்சியா அண்ட் பிரான்சிஸ் மிரர் அப்படிங்கிற 2 பேரு சேர்ந்து எழுதின புக்கு தான் இந்த இக்கிகாய். ஜப்பான் மொழியில இக்கிகாய் அப்படின்னா வாழ்க்கையோடைய அர்த்தம்னு சொல்லுவாங்க. நாம உயிரோட இருக்கறதுக்கான காரணம் நீண்ட ஆயுளோடு நிறைவா ஜாலியா வாழ்க்கைய வாழ்றதுக்கான ஜப்பானியருடைய சீக்ரெட் இந்த இக்கிகாய் தான்னு இந்த புத்தகத்துல ஆத்தர் சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு இக்கிகாய் இருக்கு. உங்களுடைய இக்கிகாய நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும், அப்புறம் உங்க லைஃபும் ஜாலி தான். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய இக்கிகாய் என்னன்னு நாம கண்டுபிடிச்சு அதுபடி வாழ ஆரம்பிச்சுட்டா நம்ம உடம்புல இருக்க செல்கள்ஸ் இறக்குறதோடைய விகிதம் குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலமா நம்மளுடைய ஆரோக்கியமும் வாழ்நாளும் அதிகரிக்குது. சரி, வாங்க இப்போ நாம நம்மளுடைய இக்கிகாய கண்டுபிடிக்கலாம். ஆனா நம்மளோட இக்கிகாய கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிற தெளிவு நமக்கு முக்கியம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துல இருந்து எது உங்களுக்கு நல்லா செய்ய வரும், அதை வச்சு நீங்க பணமும் சம்பாதிக்க முடியும். அதுக்கு மக்கள் மத்தியில நல்ல டிமாண்டும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம செலக்ட் பண்ணணும். சரி, இப்ப நம்ம இதை உதாரணத்தோட பார்க்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு பாடுறதுக்கு பிடிக்கும், அதே சமயத்துல நான் நல்லாவும் பாடுவேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நான் அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு, அதை உலகத்துக்கு பயன்படுற விதமா எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கணும். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, நான் என்னோட பாட்டு திறமைய வச்சு ஆர்கெஸ்ட்ரால பாடுறது, பாட்டு சொல்லி கொடுக்கறது, அப்புறம் யூடியூப்ல கரோக்கியல் ஆல்பம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். அப்புறம் உங்களுடைய வேலை தொழில்ல நீங்க கத்துக்கிட்ட எதெல்லாம் உங்களுடைய விருப்பத்தோட அலைன் ஆகுதோ அதையெல்லாம் கூட நீங்க இதுக்குள்ள யூஸ் பண்ணலாம். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, என்னோட வெப் டெவலப்மெண்ட் நாலேஜை வச்சு எனக்கு நானே ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த படத்துல காட்டுற மாதிரி 4 வட்டத்தையும் கட் பண்ற அந்த சென்டர் பாயிண்ட் தான் உங்களுடைய இக்கிகாய். இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? உங்களுடைய இக்கிகாய உடனடியா கண்டுபிடிச்சு அதை அடையறக்கான முயற்சியில இப்பவே இறங்குங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையும் ஜாலியா மாறும். நேரம் போறதே தெரியாம சோர்வே அடையாம செம்மையா வாழலாம். இக்கிகாய பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த புக்கை வாங்கி இப்பவே படிக்க ஆரம்பிங்க.